ஒரு பெண்ணின் வாழ்வில் அவளது தன்னம்பிக்கை, சுயமதிப்பு, மரியாதை ஆகியவற்றை உருவாக்குவது அவளது வெளிப்புற காரணிகள் மட்டுமல்ல, அவளது ஆழமான அக உணர்வுகளும் அவளைச் சுற்றியுள்ள சமூகமும் தான். இதனை உணர்வுபூர்வமாகவும் ஆழமாகவும் பின்வரும் விஷயங்கள் தீர்மானிக்கின்றன. அவை என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சுய அங்கீகாரம் மற்றும் தனித்தன்மை. தன் நிறை குறைகளை ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு பெண் தான் எப்படி இருக்கிறாளோ அப்படியே தன்னை முழுமையாக நேசிக்கும்போது அவளது சுயமதிப்பு உயர்கிறது. சமூகத்தின் அழகு இலக்கணங்களை உடைத்து தன் தனித்துவத்தை அவள் கொண்டாடும் கணமே அவளது தற்சார்பு தொடங்குகிறது. அகக்குரலுக்கு மதிப்பளித்தல். மற்றவர்களின் விமர்சனங்களை விட தன் மனசாட்சிக்கும் தன் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது அவளுக்குள் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை விதைக்கும். பொருளாதார மற்றும் சிந்தனை சுதந்திரம். சுயசார்பு. தன் சொந்த தேவைகளுக்கும் முடிவுகளுக்கும் மற்றவைகளை சார்ந்திராமல் இருக்கும் நிலை ஒரு பெண்ணுக்கு பெரும் மரியாதையை தேடித்தருகிறது. பணம் ஈட்டுவது வெறும் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, அது அவளது சுதந்திரத்தின் அடையாளம். முடிவெடுக்கும் அதிகாரம். தன் வாழ்க்கை, தன் உடல், தன் எதிர்காலம் குறித்து முடிவுகளை தானே எடுக்கும் உரிமை அவளது மதிப்பை அவளுக்கே உணர்த்தும். மூணாவது விஷயம், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளாமை. இல்லை என்று சொல்லும் தைரியம். ஒரு பெண்ணுக்கு எல்லாவற்றையும் சகித்து கொள்வதுதான் பெருமை என்று சமூகம் போதித்து வைத்துள்ளது. ஆனால் தனக்கு விருப்பமில்லாத விஷயங்களை, தன்னை காயப்படுத்தும் உறவுகளை இல்லை, வேண்டாம் என்று மறுக்கும்போதுதான் அவளுக்கு உண்மையான மரியாதை பிறக்கிறது. சுயமரியாதை எல்லைகள். பிறர் தன்னை எப்படி நடத்த வேண்டும் என்ற எல்லையை அவளை தீர்மானிப்பது அவளது கம்பீரத்தை காட்டும். கல்வி மற்றும் தொடர்கற்றல். அறிவு சார்ந்த தேடல். கல்வி ஒரு பெண்ணுக்கு பயத்தை போக்கி தெளிவை கொடுக்கிறது. உலக நடப்புகளை புரிந்து கொண்டு எதையும் பகுத்தறிவோடு அணுகும் போது அவளது பேச்சிலும் செயலிலும் முதிர்ச்சியும் மரியாதையும் தானாகவே கூடிடும். ஐந்தாவது விஷயம், உணர்வுபூர்வமான ஆதரவும் சூழலும். மதிக்கும் மனிதர்கள். அவளது கனவுகளையும் அவளது உழைப்பையும் சிறுமைப்படுத்தாமல் அவளை ஒரு தனி மனிதராக மதிக்கும் குடும்பமும் நண்பர்களும் அவளுக்கு பின்னால் இருக்கும்போது அவளது தன்னம்பிக்கை இரட்டிப்பாகும். அவளது உணர்வுகளுக்கான அங்கீகாரம். அவளது அழுகை, கோபம், மகிழ்ச்சி என அனைத்து உணர்வுகளும் மதிக்கப்படும் இடத்தில் அவளது ஆளுமை முழுமையடைகிறது. ஆழமான உண்மை. ஒரு பெண்ணுக்கான மரியாதையும் மதிப்பையும் இந்த உலகம் அவளுக்கு கொடையாக தருவதில்லை. அவள் தனக்குத்தானே கொடுக்கும் மரியாதையையும் தன் மீதான நம்பிக்கையையும் பார்த்துதான் இந்த உலகம் அவளை மதிக்க தொடங்குகிறது. தன் வழிகளை புன்னகையாகவும் தன் தோல்விகளை பாடங்களாகவும் மாற்றத் தெரிந்த பெண்ணை எந்த ஒரு சக்தியாலும் வீழ்த்த முடியாது. உன்னால் முடியும் என்று உன்னை விட வேறு யாரும் உன்னை நம்ப வேண்டிய அவசியமில்லை. பிறரின் அங்கீகாரத்தை விட உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையே உங்களை உயர்த்தும். விழுவதெல்லாம் எழுவதற்கே தவிர அழுவதற்கல்ல. தோல்விகள் நிரந்தரமல்ல, அவை நீங்கள் இன்னும் பலமாக எழுந்து நிற்பதற்கான படிக்கட்டுகள். வழிகளை பொறுத்து கொள்பவன் தான் வரலாற்றில் பேசப்படுகிறான். இன்று நீங்கள் படும் கஷ்டங்கள் அனைத்தும் நாளை உங்கள் வெற்றி கதையின் ஆழமான அழகான பக்கங்கள். காலமும் உழைப்பும். இருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் விடியல் அதை வென்றே தீரும். உங்கள் காலமும் வரும். சோதனையான காலகட்டங்கள் கடந்து போகும். உங்களுக்கான நல்ல நேரம் நிச்சயம் வரும். வியர்வை சிந்தாத உடலும் முயற்சி செய்யாத மனமும் என்றுமே நினைத்த இலக்கை அடைவதில்லை. உழைப்பும் அர்ப்பணிப்பும் மட்டுமே வெற்றியை உங்களை தேடி வரவழைக்கும். நேற்றைய தோல்விகளை நினைத்து இன்றைய நாளை வீணடிக்காதீர்கள். இன்று ஒரு புதிய தொடக்கம். யாரோ எழுதிய கதையில் துணை பாத்திரமாய் வாழ்வதை விட உங்கள் சொந்த கதையின் கதாநாயகனாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள். உலகம் உங்களை உற்று நோக்க வேண்டுமென்றால் நீங்கள் உலகத்திலிருந்து தனித்து நிற்க வேண்டும். கூட்டத்தோடு கூட்டமாக ஓடாமல் உங்கள் தனித்துவத்தை வளர்த்து கொள்ளுங்கள்.
செதுக்கப்படும் போது வலிக்கிறது என்று பயந்தால் பாறையால் ஒருபோதும் சிலையாக முடியாது. உங்களுக்குள் இருக்கும் வலிகளை உங்களை செதுக்கும் ஒளியாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு பெண்ணுக்கு நிஜமான அழகு எது தெரியுமா? அவள் போடுற நகையோ உடைகளோ இல்லை, அவளோட தன்னம்பிக்கையும் சுயமதிப்பும் மட்டும்தான். இந்த உலகத்தில் எல்லாரும் உங்களை மதிக்கணும், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சா முதல்ல நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 3 விஷயங்கள் உங்ககிட்ட இருந்தால் இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. முதலாவது சுயமதிப்பு. என்னென்னா, உங்களை நீங்களே கொண்டாடுங்கள். நம்மளை பல பேர் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? மற்றவங்க நம்மளை பாராட்டணும், நம்மளை நல்லவன்னு சொல்லணும் எதிர்பார்ப்போம். அவங்க ஒரு சின்ன விமர்சனம் பண்ணிட்டா உடனே உடைஞ்சு போயிடுவோம். வேண்டாம். நீங்கள் யார், உங்களோட திறமை என்னான்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட நிறை குறைகளோட உங்களை நீங்கள் முழுமையாக நேசிங்க. பெங்குவின் பறவைங்க பல்லாயிரக்கணக்காக ஒன்றா இருந்தாலும் அது தனக்கான தனித்துவத்தை மறக்காது. அதுபோல் கூட்டமாக வாழாமல் உங்கள் தனி அடையாளத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். பொருளாதார சுதந்திரம். ஒரு பெண்ணுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் சொந்த காலில் நிற்கிறது. பணம் சம்பாதிக்கிறது வெறும் ஆடம்பரத்துக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கான மரியாதையை தரும். உங்கள் சின்ன சின்ன ஆசைகளுக்கும் உங்கள் சொந்த முடிவுகளுக்கும் நீங்கள் மற்றவங்களை சார்ந்து இருக்காதப்போ உங்கள் மனசுக்குள்ளே வர்ற அந்த தைரியமே தனி கெத்து தான். 3வது விஷயம் என்னென்னா, எல்லைகளை வகுத்தல். நோ சொல்ல பழகணும். சமூகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கு? பெண் இயல்புனா சகிப்புத்தன்மை, எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்னு. ஆனால் தப்பான இடத்துலையும் அவமரியாதை நடக்கிற இடத்துலையும் பொறுமையாக இருக்கிறது சகிப்புத்தன்மை இல்லை, பலவீனம். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு, உங்களை காயப்படுத்துகிற மனிதர்களுக்கு இல்லை, நோ அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். உங்கள் எல்லைகளை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். கடைசியாக ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான மரியாதையை இந்த உலகம் தட்டில் வச்சு உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் உங்களை எந்தளவுக்கு மதிக்கிறீங்களோ அதை பார்த்து தான் இந்த சமூகம் உங்களை மதிக்கும். செதுக்கப்படும் போது வலிக்கிறதுன்னு பயந்தால் பாறையால் சிலையாக முடியாது. உங்களை சுற்றி வர்ற கஷ்டங்களை உங்களை செதுக்கிற ஒளியாக மாற்றிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையோட கதாநாயகி நீங்கள் தான். கம்பீரமாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.